கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் சிவசாமி. இது உங்கள் கேள்வி. அதாவது இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. மேலும் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு நலன் சார்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் இருக்கும். படித்த பட்டதாரிகளுக்கு ரூ. 4000 கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத் தலைவருக்கு 2500 கிடைக்கும். விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். இப்படி பல்வேறு கேள்விகள்லாம் இந்த பட்ஜெட்ல இடம்பெறும். அறிவிப்புகள் இடம்பெறும் சொல்லிட்டு மக்கள் காத்திருந்தாங்க. அப்படி காத்திருந்த மக்களுக்கு உண்மையிலே நல்ல செய்தி கிடைச்சா, பிளாஸ்ட் என்பது வேஸ்ட் நாச்சா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு தாவேக அரசு புதுதாக வந்திருக்கு. நம்ம அந்த ஆட்சி வந்துருச்சு, புதுசா வந்துச்சு, நம்ம ஒரு 6 மாசம் பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் தான் ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் இப்பதான் வந்திருக்காங்க. இவங்க சொன்ன திட்டங்கள் பல திட்டங்களை தற்போதைய சூழல்ல அறிமுகப்படுத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே திமுக ஆட்சி, அந்த ஆட்சி வரும்போதே பார்த்தோம்னா ஒரு கொரோனா, எடப்பாடி பழனிசாமி அந்த கொரோனா 2 வருஷம் சிறப்பான ஒரு முறையில ஆட்சி நடத்தினாரு. அவர் பாஜகவினுடைய ஒரு அடிமையான டெல்லியினுடைய தமிழ்நாடு ஒரு ஏஜென்ட் பிரதிநிதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கான சில திட்டங்கள்லாம் அவர் மூலியமா நடந்ததை நம்ம மறுக்க முடியாது. ஏற்கனவே இருந்த திட்டத்தை அவர்னால அன்றைய தினம் முதலமைச்சர் இருந்தாலும் ஒரு திறம்பட நடத்தி முடிச்சார். அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஒரு அரசு வந்துச்சு. பதவி விழாவே கொரோனாவில் தான் நடத்தப்பட்டுச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட மாஸ்க் போட்டு தான் அந்த பதவியேற்பு விழாவில் கூட பங்கேற்றிருப்பாங்க. அவங்களுடைய மனைவியா இருக்கட்டும், அவங்க குடும்பமா இருக்கட்டும், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள்லாம் மாஸ்கை போட்டு அந்த கொரோனா அந்த தடுப்பு நடவடிக்கைகள் போதுதான் ஆட்சி பொறுப்பேற்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட வந்தோன்ன பெண்களுக்கு மகளிர் விடியல் பயணம், ரூ. 4000 அறிவிப்பு போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சாங்க. அது அரசு பல்வேறு நிதி நெருக்கடி, பொருளாதாரம் முடங்கி இருக்கு. உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் அந்த நேரங்கள்ல தான் அதிகமாகிட்டு இருக்கு. இந்தியாவில் அந்த நேரங்கள்ல தான் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் போறது, வேலைவாய்ப்பு இல்லாம பல மாநிலங்களுக்கு போனதுல கொரோனா ஒரு உதாரணமா இருந்துச்சு. அப்படி கொரோனா கட்டத்துல கூட திமுக அரசு, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மகளிர் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினாங்க. ஆனா இந்த அரசு வந்துருச்சு, 3 மாசம் ஆச்சு, ஏதாவது நல்ல திட்டம் இருக்குன்னு அப்படி பார்த்தாங்கன்னா ஏற்கனவே இருக்க திட்டத்தை தான் அப்படியே தொடர்றாங்க. 2500 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் பல கருத்துக்களை சொன்னாங்க, மேடைதோறும் பேசினாங்க. இதெல்லாம் உங்களால பண்ண முடியாது, தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பொறுத்தளவு இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, நம்ம பல தொழில்களை இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுப்பதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த தாவேக அரசு இருக்குல்ல, இந்த அரசு அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும், நாங்க ஒரு பெரிய அப்பாட்டாக்கரு, நீங்களாம் எனக்கு ஆளா சொன்ன சொல்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படிலாம் சொல்லிட்டு வாய் பேசிக்கிறதும் வாய் உதார விட்டுக்கிறதும் தான் அந்த தாவேக அரசு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க விஜய் அவர்களும் ஒரு திட்டத்தை கூட சரியான முறையில் செயல்படுத்த தெரியல. ஆனா எதிர்கட்சியை பழி வாங்குறது, வாய் பேசினாவே எதிர்கட்சியை பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை. எல்லாத்துக்கும் எம்எல்ஏ இருக்க மார்க்கண்டேனா அவரை பழி வாங்கணும். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது பேசினாரா, அவர் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆபாச வார்த்தை பேசிட்டாருன்னு பழி வாங்குறது. அதே மாதிரி செந்தில் பாலாஜியை முடக்குங்க, ஏன்னா மேற்கு மாவட்டங்கள்ல கொங்கு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் 3 தொகுதி இன்னைக்கு இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல இருக்கு. அப்ப அந்த இடத்துல செந்தில் பாலாஜி திமுக ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அவரை பழி வாங்குறது. ஏவா வேலுவ, KN நேருவ, இப்படி தொடர்ந்து திமுக தரப்பை மட்டுமே குறி வச்சு தாக்கக்கூடிய இந்த அரசு பட்ஜெட்ல ஏதாவது மக்கள் நலன் சார்ந்ததா பண்ணணுமா இல்லையா? இதே திமுக அரசோ அதிமுக அரசோ இந்த மகளிர் உரிமை தொகை எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 2000 தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே திமுகவோ அதிமுகவோ இந்த முறை ஆட்சிக்கு வந்திருந்தா கூட 2000 குடும்ப தலைவிகள் வழங்கப்பட்டிருக்கும். அவங்க சொல்லப்பட்ட பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு கொடுத்தாங்களா? 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன் படிப்படியா கூட்டுறோம்னு சொல்றவங்க இந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட மார்ச் வரைக்கும் இந்த நிதியானது கொண்டு செலுத்துவாங்க. ஆனா பெண்களுக்கு 2500 கொடுக்குறது என்ன ஆச்சு? இன்னைக்கு அதை கேள்வி எழுப்பணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் பல திட்டத்துக்கு பேர் சூட்டியிருந்தாங்க. இப்போது திமுக தலைவரை கூட ஸ்டாலின் அவருடைய முன்னெடுப்பால பல நலத்திட்டங்கள் பல்வேறு துறைகளை மாணவர்களுக்கும் நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய பேர்கள்லாம் உருவாக்கி அந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தினாங்க. அதை சரியா அவங்க பண்ணியிருக்காங்களா? அதை சரியா பண்ணாம பேரு மட்டும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது மாற்றம்னு சொன்னோம்னா, நீங்க ஒரு 10 அடி ஓடுனீங்கன்னா நான் 20 அடி ஓடணும், நீங்க 20 அடி ஓடுனீங்கன்னா நான் 40 அடி ஓடணும், நீங்க ஒரு 100 பேருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நான் ஒரு 200 பேருக்கு நல்லது செய்வேன், எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டமாக தான் இருக்குன்னு சொல்றதுதான் கடந்த காலங்களில் திமுகவோ அதிமுக பண்ணியிருந்தாங்க. ஆனா அது அப்படி இல்லாம மாற்றம்னா ஒரு பேரளவுல இருக்கு. இன்னைக்கு கூட என்ன பண்ணி வச்சிருக்காங்க, உலகம் உங்கள் கையில்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு பேரானது வெற்றி மடிக்கணினி திட்டம்னு பேர் மாத்திருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம்,
வெற்றி வீடு திட்டம், முதல்வர் படைப்பகம், டிஜிட்டல் நூலகம், அன்புச்சோலை திட்டம், மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், நன்னில மகளிர் நில உடைமை திட்டம், மண்ணின் மகளிர் திட்டம், விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், நவீன மிதிவண்டி திட்டம். அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது மாற்றம்னு சொன்னீங்க, பேரளவுதான் மாற்றமா? அதென்ன காலை உணவு திட்டத்துக்கு மட்டும் காமராஜர் அவங்களுடைய பேர் மட்டும் சொல்லிட்டோட நிப்பாட்டீங்க? பல திட்டங்கள் இருக்குல்ல. பெரியார் அவர்கள் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, அம்பேத்கர் அவர்கள் வந்து உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, வேலுநாச்சியார் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, அஞ்சலி அம்மாள் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, மாற்றம்னு சொன்னீங்களே அந்த தலைவர் பேராவது ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்களா? எதுவும் கிடையாது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஏமாற்று திட்டம் தான். தாவேக்க அரசு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பிளாஸ்ட் பண்ணிடுவோம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? ஒட்டுமொத்தமா அந்த ஆட்சியே ஏன்டா வந்துச்சு, வேஸ்ட்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் அந்த அரசானது இருக்கு. ஏன்னா மீன்பிடி அந்த தடைக்காலம்லாம் இருக்கும்ல, ஆட்சிக்கு வந்தா 20,000 தருவோம்னு சொல்லி இதே விஜய் பேசினார். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய். கடந்த காலங்களில் இந்த திட்டங்களை உருவாக்குனது திமுக. அவங்க படிப்படியாக அதை முன்னேற்றிட்டு வராங்க. ஆனா விஜய் என்ன சொன்னாரு? சாத்தியமே இல்லாத நேரத்துல கூட நாங்க 20,000 தருவோம்னு சொல்லிட்டு இப்ப 7,000 சொல்றாங்க. இப்ப இது எந்த வகையில சாத்தியம்? இது மாற்றமா இல்ல ஏமாற்றமா? இளைஞர்கள் பெருமளவுல வேலையில்லா திண்டாட்டத்துல இருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? இளைஞர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு கொண்டுள்ளதான இந்த தமிழ்நாடு அரசா இருக்கணும். எங்கேயாவது மாவட்டந்தோறும் இன்னைக்கு தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கா? மாவட்டத்துல தினங்களும் நாங்க தொழிற்சாலை அமைப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவிப்பா வந்திருக்கா? எதுவும் கிடையாது. 4,000 கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களா? அதாவது கொடுத்தாங்களா? கிடையாது. எப்போ கொடுப்போம்? எதிர்கட்சி கேள்வி இருக்குன்னா அதுக்கு பதில் கிடையாது. இதுல 1,73,000 கோடி கடன் வாங்குறதுக்கான திட்டம் இருக்காங்களா 2026 முதல் 27 வரைக்கும். இதே வாய் கடந்த காலங்கள் என்ன பேசுனீங்க? திமுகவும் அதிமுகவும் ஆண்டு தமிழ்நாட்டை கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கடனே இருக்காது, ஒரு பணத்தை கஜானால இருந்து கை வைக்க மாட்டேன் அந்த விஜய், ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை சொல்லிட்டு சொன்னவர் தான் விஜய். ஆனா நாங்க இன்னைக்கு இவ்வளவு கடன் வாங்க போறோம்னு வெளிப்படையா சொல்றாங்க. இதுல எந்த அளவு உங்களுடைய பொய் பிராடு இருக்குன்னு பாருங்களேன். நான் ஒரு பைசா நான் உங்க மக்கள் வரி பணத்துல இருந்து வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 1,72,000 கோடி வாங்குறீங்களா கடன், இது மக்கள் வரி பணத்துல இருந்து கட்டுவீங்களா, நீங்க சினிமா நடிச்சு கட்டுவீங்களான்னு ஒரு 200 படம் நீங்க எடுத்தா அந்த 1 கோடி வாங்க முடியும், வர முடியுமா? அப்ப யாரை ஏமாத்தன்னு நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்ல எதுவுமே கிடையாது. கடந்த காலங்கள்ல இருக்க திட்டத்தை அப்படியே மேட்ச் பண்றது. அதுல இன்னொரு ஒரு இது, பள்ளி மாணவர்களுக்கு வந்து பிஇடி பீரியடு வாரத்துக்கு 2 முறை தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா சாயங்காலத்துக்கு மேல வந்து பிஇடி பீரியடு வந்து நடத்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து. ஏன் அது காலங்காலமா இருக்குங்க. காலங்காலமா மாணவர்கள் வந்து நான் பள்ளி படிக்கும் போது கூட அதெல்லாம் விளாண்டுருக்கேன். நாளையாளுக்கு விட்டுருவாங்க, நாளையாளுக்கு மேல நம்ம வந்து எப்பயும் போல விளாண்டுக்கிடலாம். அதில் நம்ம யாருக்கு எந்த துறையில அந்த விளையாட்டுல வந்து ஆர்வம் இருக்கோ அதுல விளாண்டு அந்த போட்டிக்கு வந்து பங்கேற்கலாம். இதை வந்து ஒரு திட்டம்ன்ற மாதிரி பெருமையா பேசிக்கிருக்காங்க. ஆனா கல்விக்கான நிதி வந்து 2,000 கோடி கிட்ட குறைச்சு வச்சுட்டு, இப்போ ஆசிரியர்கள்லாம் தொடர்ந்து வந்து பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களை வந்து ஒப்பந்த ஆசிரியர்லாம் பண்ணிக்கிருக்காங்க. ஆனா இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்கா? எதுவும் பண்ணல. அதாவது பட்ஜெட்ல சொல்லுவாங்க இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, வெளியில இருந்து பார்க்கும்போது ஆஹா இன்னைக்கு விஜய் என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்க போறாரா, மாஸ்க் காமிக்க போறாரா, ஃபயர் விட போறாரா, இன்னைக்கு பட்ஜெட்ல அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்ந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்டே ஒரு பூஜ்ஜியம் தான் சொல்லணும். பட்ஜெட்ல தான் அறிவிப்பு இருந்தா தானே. கடந்த காலங்களில் இருக்க திட்டத்துக்கு பேர் மாற்றம் பண்ணதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் கொண்டு வரணுமா? இதை சும்மாவே விட்டுருக்கலாமே. எதுக்கு பட்ஜெட்னு ஒன்று கொண்டு வரணும்? மக்களை ஏன் ஏமாத்தணும்? ஒண்ணுமே கொடுக்க முடியல. விவசாயிகளுக்கான பிரச்சனை ஏதாவது பேசியிருக்கீங்க? இல்லை எதுவும் கிடையாது. இன்னைக்கு வாயில விவசாயி அப்படின்னு ஒரு வார்த்தை வரல. மேகதாது அணை வந்து கட்ட போறேன்னு சொல்றாங்க. நமக்கான நீர் என்னென்ன இருப்பு கொண்டு வரதுக்கான சாத்தியம் என்னென்ன இருக்குன்றது ஒரு இது இல்லை. சில டைம் மழை பெஞ்சுன்னா கடலுக்கு போகுது தண்ணி. அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏரிகள் முக்கிய ஏரிகள் வந்து தூர்வாரப்படுமா? இப்படின்னா எந்த இதுவுமே கிடையாது. 0% தான். ஆனா பேரை மட்டும் மாத்திர வந்து தீவிரமா இருக்குது. அதான் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு கருத்தை வச்சாங்க. உண்மையில எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதாவது பல்வேறு திட்டங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, இந்த பெயர் மாற்ற திட்டத்துக்கு வந்து எவ்வளவு நிதி கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு புது திட்டமே பண்ண கிடையாது. அவங்க பண்ணது ஒன்னே ஒண்ணு, சிங்கப்பன் அப்படின்னு ஒரு திட்டம். அதுல இருக்க ஒரு பெண் காவலர் கூட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பெண்கள் அப்படிலாம் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்க மேல போக்சோ வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லி அவங்கள அதுல இருந்து மாத்தி ஸ்டேஷன் டியூட்டிக்கே போட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் தாவேக ஆட்சியினுடைய லட்சணம் இருக்கு. இதுல வேற ஃபயர் வுட் இருக்குது. சோசியல் மீடியா முழுவதும் இன்னைக்கு வந்து அந்த பிஆர் டீம் இருக்காங்களே, அந்த டீமை வச்சு எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து இந்த மாதிரியான போஸ்ட் போட வைக்கிறது, அந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா,
இது உங்களுக்கு மனம் கவர்ந்திருக்கா, சிறப்பானதா இருக்கா அப்படின்னு சொல்றதுல வந்து அதிக லைக்ஸை போடுறது, அதுக்கு வந்து டிக் கொடுக்கறது, மிக மோசமா, சராசரி, பரவாயில்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பெரும்பான்மை காமிக்க கூடாதுன்றக்காக சிறப்பான பட்ஜெட், இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் என்பது வந்து இன்னும் பல 100 ஆண்டுகள் பேசும் இப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லிருக்காங்க. இதுல ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையெல்லாம் சொல்றாங்க, இனிமே எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்துக்கு வந்து நம்ம பேசவே கூடாது, முதலமைச்சர் வந்து பேசாம இருக்கணும், நாங்க அமைச்சர்களே பாத்துக்கிறோம் சொல்லி. ஏன் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுக்கு ஏன் உங்க முதலமைச்சருக்கு வந்து பேச தைரியம் இல்லையா, இல்ல வார்த்தை இல்லையா, எதுவுமே தெரியலையா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு நம்ம வந்து இவங்க ஒரு இது பண்றாங்களாம், முதலமைச்சரே பதில் சொல்ல தேவையில்ல, நாங்களே முடிச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக இவங்க பல வேலைகளை வந்து பாத்துக்கிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு புஸ்வானம் தான். தீபாவளிக்கு எப்படி புஸ்வானம் கொடுத்தா அதோட முடிஞ்சு போயிருப்பாருங்க, அது மாதிரி இந்த பட்ஜெட் என்பது வந்து ஒரு நாள் செய்தியை தவிர மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்கள் கூட இந்த பட்ஜெட்ல இல்லைன்றதான் ஒரு வேதனையா இருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி.